மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை மிகப்பெரிய பேராசையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? ஏன் காய்ச்சல் வருது, ஏன் தலைவலி வருது, ஏன் மூட்டு வலிகள் வருது, ஏன் தொற்று நோய்கள் ஏற்படுது, ஏன் புற்றுநோய் வருது, ஏன் இதய நோய் வருது, ஏன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வருதுங்கிற கேள்விகள் நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிற வரம் எனக்கு வேண்டும் இறைவான்னு வாய் விட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நோய்கள் பெருகி கொண்டே போறதை பார்க்கணும். இன்றைக்கு சில நோய்கள் ஏற்படும் போது மன வருத்தமோ, சில நோய்கள் ஏற்படும் போது உடல் வலிகளோ, சில நோய்கள் ஏற்படும் போது மன வருத்தம் உடல் வலி மட்டுமல்ல, ஆயுள் முடிந்து விடுமோங்கிற பய உணர்ச்சிகளும், அதனால் ஏற்படுகின்ற மனக்குமுறல்களும் நம்மை விட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நிகழ்வுகளும் இன்றைக்கு பெரியதாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு வரக்கூடவே கூடாது, இந்த நோய் எனக்கு வரவே கூடாது இறைவான் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய நோயாக இருப்பதுதான் புற்றுநோய். இன்றைக்கு அறிவியலும் விஞ்ஞானமும் மருத்துவமும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பெருமை கட்டி கொண்டாலும் கூட புற்றுநோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த இன்றைக்கு தீர்வுகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். புற்றுநோய் வருவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. பூச்சி மருந்துகள், ரசாயனங்கள், இன்றைக்கு சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், சில மருந்துகள், பரம்பரை ரீதியாக ஜெனட்டிக்கா வரக்கூடிய நோய்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி சுற்றி இருப்பது போல சொல்லப்பட்டாலும் கூட இது இல்லாத ஒரு காலம் 5000 வருடங்களுக்கு முன்பு மனிதன் பூமியில் மிக குறைந்த அளவு இருந்த ஒரு காலம். தாவரங்களையும் தாவர உணவுகளையும் பெரும்பாலான உணவுகளாக, விவசாயத்தை முழுமையான ஆர்கானிக் விவசாயம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இயற்கை வாழ்வோடு ஒன்றி இருக்கக்கூடிய விவசாயமாக, குடிக்கின்ற நீரில் எந்த விதமான கலப்படமும் கழிவுகளும் இல்லாத நீராக, வாழ்வியல் முறையும் வாழ்வியல் நெறிமுறையும் கூட இன்றைக்கு முழுக்க 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 ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருந்த போது கூட ஏன் புற்றுநோய் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்றைக்கு நம் மனதில் ஏற்பட வேண்டிய கேள்வி. புற்றுநோய் இப்ப ஏற்பட்ட நோய் கிடையாதுங்க. ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் தமிழ் மருத்துவத்திலேயும் இதிகாச புராணத்தில் நிறைய இடங்களிலேயுமே புற்றுநோயை பற்றி நிறைய குறிப்புகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி இருக்கும்போது நம்மையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி, எதுவுமே கெமிக்கல்ஸ் இல்லாத, எந்த பொல்யூஷனும் இல்லாத காலத்துல ஏன் புற்றுநோய் ஏற்பட்டது? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த நோய்க்கான தீர்வும் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியை நம்ம பார்க்கிறோம். பூமியில செடி, கொடி, பூச்சி, விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்களால் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு இடமாக பூமி இருக்கிறது பார்க்கிறோம். பூமியில குளங்கள், ஆறுகள், அதே போல புயல், காற்று, கோடை, நிறைய காலநிலைகளால் மாறி இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பூமியை பார்க்கிறோம். அப்படியே நம்ம உடம்ப கற்பனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு கண்கள், மூக்கு, வாய், வயிறு, நுரையீரல், இதயம், சிறுநீரகங்கள், செரிமான உறுப்புகள், செரிமான மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள்னு நிறைய விஷயங்களை கொஞ்சம் நீங்க தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பூமிக்கும் நம்முடைய உடலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் புரியும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் சொல்கின்ற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பூமிக்கும் நம் உடலுக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வெளியில் நீங்கள் பெரிதாக பார்க்கக்கூடிய பஞ்சபூத விஷயங்கள் தான் உடலுக்குள் சிறிதாக பஞ்சபூதங்களாக நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கழிவுகள் சீராக இல்லாமல் போகும்போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்கள் தான் புற்றுநோய். புற்றுநோய்னா என்ன? அளவிட முடியாத செல்களுடைய வளர்ச்சி, முழுமை பெற்ற திசுக்களற்ற செல்களுடைய வளர்ச்சி, அழுகி போகின்ற நிலையில் சீக்கிரமாகவே அழிந்து போகக்கூடிய செல்களுடைய வளர்ச்சி, இது மூன்றும் ஒரு சேர நடைபெறுகின்ற ஒரு நோய்க்குத்தான் புற்றுநோயின் பேர். திசுக்களுடைய வளர்ச்சி சீராக இருக்கணும். ஒருவேளை இல்லாமல் போகும்போது
நமக்கு அந்த உறுப்புகள்ல கட்டிகள் வளர ஆரம்பிக்கிறது. சரி, கட்டிகள் தான் வளருதுன்னு பார்த்தா அந்த கட்டிகள் வேலை செய்யுமா? சில நேரத்தில் அதீதமாக வேலை செய்யக்கூடிய கட்டியாகவும் சில நேரத்துல வேலை செய்யாத கட்டியாகவும் இருக்கிறத பார்க்கும். சரி, ஆயுட்காலம் தான் சரியா இருக்குமா? 7 நாட்கள் இருக்க வேண்டிய செல்கள் 3 நாட்கள்ல இறந்து போய் அந்த இடத்துல புண்களாகவும் அந்த இடத்துல குழிப்புண்களாகவும் மாறி நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஏற்படுத்துகின்ற அந்த நோய்க்கு தான் புற்றுநோயின் பேர். அளவிட முடியாத அடங்காத திசுக்களுடைய வளர்ச்சி, அதே போல நேரடியாக வேலை செய்யாத திசுக்களுடைய வளர்ச்சி, வேகமாக அழிந்து போகக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் புற்றுநோயின் பேர். சரி, புற்றுநோய் ஏன் நம்ம உடம்புல உருவாகுது? பொதுவா நம்ம உடல் அப்படிங்கிறது வெறும் திசுக்களால் ஆனது கிடையாது. பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் பூமி, இந்த 5மே சேர்ந்து நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம்ங்கிற 3 தோஷங்கள். இந்த 3 தோஷங்கள் உடல்ல உருவாக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் மற்றும் நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலங்கள் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து வருவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். ஒரு மனிதன் உயிர் வாழ வேணும்னா அவருக்கு பிராணசக்தி தேவை. பிராணசக்தினா காற்று கிடையாதுங்க. பிராணசக்தி அப்படிங்கிறது உடல் உருவாக்குகின்ற ஒரு சக்தி. வெளியிலிருந்து வரக்கூடிய காற்று, உடல் உள் ஜீரணத்தில் உருவாகக்கூடிய சத்து, பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தி, இந்த 3ம் ஒன்றாக சேரும் போதுதான் பிராணசக்தி உருவாகும். அதுதான் நம்ம உடலுடைய ஜீவன்னு நம்ம சொல்லலாம். காற்று எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம இறந்து போகிறோம்? உடல் உருவாகக்கூடிய சத்து எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம இறந்து போகிறோம்? பிரபஞ்சத்துடைய சக்தி நம்மை சுற்றி எப்போதுமே வியாபித்திருக்கிறது, ஆனாலும் ஏன் நாம் இறந்து போகிறோம்? இந்த 3ஐயும் உடல் ஒருங்கிணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு சக்திக்கு தான் பிராணசக்தின்னு பேரு. பொதுவா அந்த பிராணசக்தியை நான் எப்படி சொல்வேன்னா, திசுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய திசுக்களுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் அந்த அணு வேலை செய்வதையும், அந்த அணு இறந்து போகின்ற நிலையில் இருக்கும்போது புதிதாக உருவாகக்கூடிய அணு ஒரே மாதிரி தோற்றம், ஒரே மாதிரி ஆயுட்காலம், ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடிய திறன், அதோடைய திறனை முழுமையாக வேலை செய்து முயற்சி செய்யும் போது அந்த இடத்தில் உருவாக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய திறன் சொல்லி திருப்பி திருப்பி தன்னைத்தானே ரெப்ளிகேட் செய்யக்கூடிய, மீண்டும் மீண்டும் புனராக மீண்டும் புதிய திசுவாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை, அறிவை, வரலாறை இயற்கையாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரபணுக்கு பேரு தான் மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம தமிழ்ல ஓஜஸ்ன்னு சொல்லுவோம். உடலெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சக்தி, உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தி, உடலுக்கு தேவையான அதீத ஆற்றல் தேவைப்படுகின்ற நேரத்தில் உடலுக்கு வழங்குகிற சக்தி, இவை அனைத்துமே இந்த புற்றுநோயில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம சொல்லுவோம். புற்றுநோய் வரும்போது என்ன ஆகும்? இந்த மைட்டோகாண்ட்ரியா அதோடைய செயல்பாடை இழக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு திசு உருவாக வேண்டிய இடத்துல 1000 திசுக்கள் உருவாகும். 1000 மைட்டோகாண்ட்ரியாவோட அது இருக்கும். ஆனா அந்த 1000 மைட்டோகாண்ட்ரியாவும் முழுமை பெற்ற வேலை செய்யக்கூடிய அல்லது புதிய திசுக்களை உருவாக்கும் போது மீண்டும் சரியான திசுவாக உருவாவதற்கு தேவையான அந்த இயற்கையை, சக்தியை இழந்து போன திசுவாக உருவாக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவோட இருக்கும். அப்போ ஒரு திசு புற்றுநோயால் பாதிக்கப்படுது, மைட்டோகாண்ட்ரியால அந்த மாற்றம் வருதுன்னா அது உருவாக்கக்கூடிய மற்றொரு திசுக்களுக்கு பதிலாக அங்க 1000 திசுக்கள் உருவாகும். அந்த 1000 திசுக்கள் அடுத்து ஒவ்வொன்றும் 1000 அணுக்களை உருவாக்கும் போது ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 திசுக்களை கொண்டக்கூடிய கட்டிகளாக அது வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். இதோட ஆயுட்காலம் குறைவு. அப்ப என்ன ஆகும்? 3 நாட்கள் இருக்க வேண்டிய அணுக்கள் 1 நாட்கள் குறைந்து போக ஆரம்பிக்கும் போது முதலில் வீக்கமாக வலியாக ஏற்படக்கூடிய அந்த கட்டி உடைந்து போய் கடைசியில பாத்தீங்கன்னா புண்ணாக மாறி கடுமையான வலியை உருவாக்கக்கூடிய நோயாக மாறி நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் புற்றுநோய். புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன? நேரடியா கட்டி வளர்றது இல்லை, அணுக்கள், அடிப்படையாக உடலுடைய துல்லியமான அணுக்களில் ஏற்படுகின்ற ஒரே ஒரு திசுவில் ஏற்படுகின்ற மாறுபாடு
உடல்ல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உடலுடைய பேட்டரின்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் ஏற்படுகின்ற பாதிப்பு இன்றைக்கு புற்றுநோய்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? 5 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய கழிவு காரணம். இன்னைக்கு 199 பேர் நான் சந்திக்கின்ற புற்றுநோயாளிகளுடைய வாழ்வியல் முறையை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? மாசத்துக்கு ஒரு முறை பேதிக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை பேதிக்கோ சாப்பிடாத பழக்கமா இருக்கிறத பார்க்க. நான் முதல் கேள்வியே கேட்பேன், எப்பயாவது பேதி மாத்திரை எடுத்து உடல் சுத்தி பண்ணிருக்கீங்களா? சார் இல்ல சார், சின்ன வயசுல அம்மா ஒரு முறை பண்ணதான் ஞாபகம், இப்ப 55 வயசு ஆச்சு சார், இந்த 55 வருஷமா நான் பண்ணதே கிடையாது சார். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் பண்றதுக்கு பயம் சார்மா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் மாடர்ன் டாக்டர் கிட்ட என்னோட ஃபேமிலி பிசிஷியன் கிட்ட பேசினேன், அவர் அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொன்னாரு, அதனால நான் பண்ணல. அப்போ யாரெல்லாம் கழிவுகளுடைய இருப்பிடமாக நம்ம உடம்புல வைக்கிறோமோ, இப்போ நம்ம வீட்டுல ஒரு சாக்கடை ஓடுது, முறையா அந்த சாக்கடையில இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க வெளியேற்றிக்கிட்டே இருக்கீங்க, அடைப்பு இல்லாம பாத்துக்கிறீங்கன்னா அந்த இடம் என்ன ஆகும்? எந்த சிரமமும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கழிவு வெளியில போயிட்டே இருக்கும், உடலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அந்த சாக்கடையுடைய பாதை எந்த வகையிலும் சேதமடையாது. இப்ப திடீர்னு அந்த சாக்கடையுடைய பாதையில ஒரு அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அந்த சாக்கடை வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு தேங்க ஆரம்பிக்குது, இல்ல குறைவாக தேங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? அந்த சாக்கடையோட சுவர்கள்ல லேசாக பாசி பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த பாசிகள் அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்களை அரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் சாக்கடையுடைய ஷேப்பே மாற ஆரம்பிக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா தண்ணீர் போவதற்கு நாம் தயார் செய்த அந்த சாக்கடை தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் கழிவுகள் உடலில் அதிகமாக தேங்கும் போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒன்று. நீங்க நேத்து ஒரு உணவு சாப்பிட்டீங்க, இன்னைக்கு உங்களுக்கு உடனே புற்றுநோய் வந்துருமா? கிடையாதுங்க. புற்றுநோய் உருவாவதற்கு 5 வருடங்களுக்கு முன்பேயே உங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க போய் எனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றீங்க, உங்களுக்கு டயக்னோஸ் ஆகுதுன்னா 5 இயர்ஸ் முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஈரல் புற்றுநோயோடு என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. நான் குடிக்கிறீங்களான்னு கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. 55 வயசு இருக்கும். ஏங்க 20 வயசு 30 வயசுல குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டா, ஆமா சார் அப்பெல்லாம் நிறைய குடிச்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குடிக்கிறது இல்லை, கடந்த 10 வருடங்களாக நிச்சயமா குடிக்கிறது இல்லைம்பாங்க. அப்ப இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈரல் புற்றுநோய் இன்று ஏற்படுவது கிடையாது, இத்தனை வருடங்களாக முன்பு நம்ம உடலை கெடுத்ததால் ஏற்பட்ட விளைவுங்கிறதுல நம்மில் நிறைய பேர் யோசிப்பதே கிடையாது. அப்ப புற்றுநோயை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அது வருவதற்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும். அது முதல் காரணம் உடல் சுத்தியற்று இருப்பது. 2வது காரணங்க 100% மனசு. 4 மன காரணங்கள். 1 கவலை, இன்னொன்று பொறாமை, 3வது கோபம், 4வது நன்றி உணர்ச்சியின்மை. ஆயுர்வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். நீங்க கவலைப்பட்டா புற்றுநோய் வரும். சதா சர்வகாலம் நம்ம எல்லாருக்கும் கவலை தான், கம்ப்ளீட் நெகட்டிவ் தாட்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். நாளைக்கு இது ஆகுமா அது ஆகுமா, எங்க பையன் எம்பிபிஎஸ் படிப்பானா, பாப்பாக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்த பிறகு அந்த குழந்தை நல்லா படிக்குமா. கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய எதிர்மறையான சிந்தனையோடு வாழக்கூடிய அனைவருக்குமே புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஒரு கவலையும் சிந்தனையும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே போல கோபம். பொதுவா என்னுடைய குரு சொல்லுவார், கோபம் அப்படிங்கிறது அடுத்தவங்க செய்யற தப்புக்கு உனக்கு நீ கொடுத்துக்கிற தண்டனை தான் கோபம் அப்படின்பார். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு தப்பா பேசிட்டு போயிடுவான், தப்பா சொல்லிட்டு போயிடுவான், அவன் எப்படி என்ன சொன்னான்னு சொன்னவனே மறந்து போயிருப்பான். நம்ம அதை யோசிச்சு 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 நம்ம கவலையில இருப்போம். அது புற்றுநோய் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குறத பார்க்கணும். 3வது இன்றைக்கு பயம், அது போலவே பொறாமை. இன்றைக்கு அந்த நண்பன் ஒரு படம் வந்தது. இந்த படத்துல ரொம்ப அழகா நான் ரசிச்ச ஒரு டயலாக் என்ன தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டானா நம்மளால அதை பொறுத்துக்கவே முடியாது. பொறாமையுடைய உச்சம் அப்படிங்கிறது இதுதான். நட்புங்கிறது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த நட்பு
எவ்வளவு அழகாக பொறாமை குணத்தை வெளிப்படுத்துகிறதுங்கிறதுக்கு அது ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு நம்ம கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, இல்ல வீட்டுல ஒரு ஏசி போடுறாங்க, நம்மால எத்தனை பேரால பொறுத்துக்க முடியுது? ஒரு காலத்துல டிவி, நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தெருவுல ஒருத்தர் கலர் டிவி வாங்கி வச்சார். அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவங்க யாராவது இருந்தாலும் நீங்க உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த பர்மிஷனை கொண்டு போய் டிவி கடையில கொடுத்தாதான் டிவி வாங்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா டிவி அவ்வளவு கிடைக்காத விலை உயர்ந்த பொருளாக இருந்த காலம் 45 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு. அப்ப ஒருத்தர் வாங்கி வச்சார். அவர் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர். அடுத்த 15 நாட்கள்ல நான் பாக்குறேன், எங்க தெருவுல கிட்டத்தட்ட 10 வீடுகள்ல டிவி வந்துருச்சு. அப்பெல்லாம் அந்த டயனோரான ஒரு டிவி வரும், அதுக்கு வேற ஒரு கேட் வேற வச்சிருப்பாங்க, அதை அப்படி மூடி வைக்கிறதுக்கு, பூட்டு வேற வச்சிருப்பாங்க, அதை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போ எனக்கு, நான் அப்ப அதை புரிஞ்சுக்கல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எங்க பாட்டி கிட்ட கேட்டேன், அம்மா எல்லார் வீட்லயும் டிவி வாங்குறாங்களேம்மா, நம்ம வீட்டுல ஏமா டிவி வாங்கக்கூடாது? அப்ப எங்க பாட்டி சொன்னாங்க, தேவைக்கு தான் நம்ம வாங்கணுமே தவிர பொறாமைப்பட்டு வாங்கக்கூடாது. ஒருத்தர் வீட்டுல டிவி வாங்கினது அவர்களுடைய வசதி, அவங்க வாங்கினாங்க. ஆனா மத்த தெருவுல இருக்கவங்க டிவி வாங்கி இருக்கவங்க வீடுகள்ல போய் பாரு, எவ்வளவு பினான்சியல் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஆனாலும் பொறாமை குணத்தால் வாங்கினாங்க. நம்ம அந்த தவறை பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 1997 வரையிலுமே எங்க வீட்டுல டிவி கிடையாது. இதுதான் உண்மை. அப்போ இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது இன்றைக்கு புற்றுநோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கிறத பார்க்கணும். பொறாமை குணம் அவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா, உடலில் எவ்வளவு மோசமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா அதுக்கு விடைதான் புற்றுநோய். கடைசியாக பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வே இல்லாமல் இருப்பது, கிராட்டிடியூடுன்னு சொல்லுவோம். நம்மலாம் இயற்கைக்கு நன்றி சொல்றோமா? இறைவனுக்கு நன்றி சொல்றோமா? இன்னைக்கு அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு ஒரு பீன்ஸ் பொரியலோ ஒரு சாதமோ கட்டி கொடுத்தாங்கன்னா, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகக்கூடிய நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? அது தெய்வமா ஒத்தி சாப்பிடணும்ல. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட சண்டை போடுவோம், ஏன் முட்டை வைக்கல இன்னைக்கு, நான் சாப்பிடவே இல்லை சாப்பாடு, நான் கொட்டிட்டேன் அப்படிங்கிறோம். எவ்வளவு நன்றி உணர்வு இல்லாத ஒரு தன்மை. இன்றைக்கு நம்மில் இறைவன் நிறைய பேருக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையை வாழ்வதற்கு. வீடு, நல்ல துணிமணி, நல்ல வேலை, நாணயமான வாழ்க்கை, புத்திசாலித்தனமான வாழ்க்கை, குழந்தைகள் படிப்புக்கு ஏற்றாற்போல் வீடு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இறைவன் நமக்கு நிறைய கொடுத்திருக்கார் இல்லையா? அவ்வாறு இறைவன் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கும் போது மனிதனுக்கு நன்றி சொல்லக்கூடிய குணம் இல்லை என்றாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு குணமாவது நமக்கு வேணும் இல்லையா? நோய் வரும்போது போய் சாமி கிட்ட சண்டை போடுறோம், நான் என்ன பாவம் பண்ண எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்த அப்படின்னு சண்டை போடுறோம். ஆனா ஒரு நாளுக்கு அதுக்கு முன்னாடி கூட சாமியை நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்லை. பொய் சொல்லாதன்னு சாமி சொல்றாரு, கேட்கறது இல்லை. புரளி பேசாதன்னு சொல்றாரு, கேட்கறது இல்லை. ஊன் சாப்பிடாதன்னு சொல்றாரு, கேட்கறது இல்லை. உண்மையை மட்டும் பேசுன்னு சொல்றாரு, கேட்கறது இல்லை. நீ நல்லா இருக்கணும்னா உன்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், அவங்களெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டா தான் நீ நல்லா இருக்க முடியும்னு சொல்றாங்க, கேட்கறது இல்லை. அப்போ எதையுமே நான் செய்வதில்லை அப்படின்னு வரும்போது மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எப்படி தூக்கமின்மையும் இந்த நோய்க்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல ஒரு காரணமாக இருக்கிறதோ, நன்றி உணர்வு இன்மை அதைவிட மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 4 காரணங்கள், அதாவது முதல்ல ஏற்படுவது கழிவு அதிகமாக தேங்குவது, இரண்டாவது மனம், மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மெடிசன் அபியூஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அபியூஸ்னா என்ன? தவறாக பயன்படுத்துவது. மெடிக்கல் அபியூஸ்னா, இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஒரு வலி மாத்திரைய டாக்டரோட கன்சல்டேஷன் பேர்ல வாங்கிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் இன்றைக்கு காய்ச்சல் வந்த உடனே மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகள் சாப்பிடுறீங்க? கடைசியா நீங்க டாக்டரை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க ஒரு சக்கரை நோயாளியா இருக்கீங்கன்னா எத்தனை பேர் வருடத்திற்கு ஒரு முறையாவது முழுமையான உடற்கூறு பரிசோதனை செய்து மருத்துவ அறிக்கையோடு மருத்துவரை சந்திக்கிறீங்க? எத்தனை பேர் டாக்டர் சொல்ற மாதிரி ஒழுங்கா புரோட்டோகாலை ஃபாலோ பண்றீங்க? கிடையாது. இப்ப என்ன ஆகுது? நம்ம உடம்புல மெடிக்கல் அபியூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேவையில்லாத மருந்துகளை திணிக்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு நோயை உருவாக்குது. உங்களுக்கு ஒரு வயிறு உப்புசம் சார்ந்த ஒரு நோய் வருது, நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க,
இந்த வயிறு உப்புசம் சார்ந்த நோய்க்கு அவர் கொஞ்சம் மருந்துகள் கொடுக்குறாரு. 1 வாரம் சாப்பிடுங்க, 10 நாள் சாப்பிடுங்க. நம்ம போறோம், மருத்துவர் பார்க்குற மருந்தை 1 வாரம் சாப்பிட்றோம், நல்லா இருக்கும். 2 மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை வருது, திருப்பி என்ன பண்ணுவோம்? மருத்துவர்கிட்ட போக மாட்டோம், இதே மருந்தை வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்டீராய்டு மருந்துகள், இரத்த சோகைக்கான சில மருந்துகள், இரத்த ஓட்ட குறைபாடுக்கான சில மருந்துகள், இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த உறைதல் தன்மைக்கான சில மருந்துகள், இந்த மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் படிப்படியாக குறைந்து போய் கடைசியில் இவ்வளவு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அதனால மெடிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது 3rd இம்பார்ட்டன்ட் ரீசனுங்க. 4வது, இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற விஷங்கள், கர விஷம் அப்படின்னு சொல்லுவோம். கர விஷம்னா என்ன? நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய கலப்படங்களோ, உணவில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ரசாயனங்கள் மற்றொரு ரசாயனத்தோடு தொடர்பு கொண்டு ஏற்படுத்தக்கூடிய விஷங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், கேரட் நமக்கு உடம்புக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். உருளைக்கிழங்கு நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது நல்லா தெரியும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா கார்பாலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் உருவாகி இந்த கேரட்டுடைய இனிப்பு சுவையை கசப்பு சுவையாக மாற்றும் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ரெண்டத்தையும் ஒன்னாவே வைக்கக்கூடாது, தூர தூரமா தான் வைக்கணும். காலிஃபிளவர், முட்டைகோசு, கேரட் அது போல ஒன்னா வைக்கக்கூடாது. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம காய்கறிகளை ஒன்றாக சமைக்கும் போது கூட காம்பினேஷன் இல்லாம சாப்பிடும் போது அதுவே நமக்கு நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். 5th, இன்னைக்கு நமக்கு புரியாத விஷயம், புரிந்த விஷயங்கள்ல வரும்போது பரம்பரை ரீதியாக ஏற்படக்கூடிய காரணம். 100ல் குறைந்தது 90 புற்றுநோயாளிகளுக்கு பரம்பரை காரணம் இருக்கிறத பார்க்கணும். போன ஜெனரேஷன்ல அதை எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியல, ஏன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவியோ மருத்துவ ஆலோசனையோ இல்ல அவங்களுக்கு தேவையான மற்ற விஷயங்களோ இல்லை. ஆனா இந்த ஜெனரேஷன், அதாவது இப்ப 50 வயசுல இருக்கவங்க, இப்ப 40 வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அப்பா அம்மாவுக்கு இருந்தது எனக்கு வந்தது, கசின்ஸ்க்கு இருந்தது எனக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 5 காரணங்கள் பெருசா நம்ம சொல்றோம், ஆனா இன்னும் நிறைய காரணங்களை சொல்லலாம். இருந்தாலும் இந்த 5 கன்சைஸ் பண்ணி சொல்றேன். புற்றுநோய் என் உடம்புல வந்துருச்சு, அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? 5 அறிகுறிகள். இந்த 5ல் 3 இருந்தாலே நீங்க டாக்டர் கிட்ட போய் உங்களுக்கு புற்றுநோய் இருக்கான்னு செக் பண்ணணும். என்ன? முதலாவது, உடல் எடை குறைவது. பொதுவா சக்கரை நோய் ஏற்பட்டாலும், காசநோய் ஏற்பட்டாலும், புற்றுநோய் ஏற்பட்டாலும், உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து குறைபாடு உடலை விட்டு வெளியேறுகின்ற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல அசாதாரணமான மாற்றம் எங்கேயோ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவரை போய் சந்திக்கணும். இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா ஒரு மாதத்தில் 5 கிலோ, ஒரு 15 கிலோ கூட குறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். என்னன்னே தெரியாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு ஒரு அம்மா என்ன சந்திச்சாங்க. 45 கிலோ தான் இருந்தாங்க. நாடி பார்க்கும்போது அசாதாரணமான நாடி, வார்த்தையிலே விவரிக்க முடியாது. நான் அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா கூட யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டா, இல்ல நான் மட்டும் தான் சார் வந்தேன் அப்படின்னா. அப்ப கூட யாருமே வரல அப்படின்னும் போது நீங்க யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு. இல்ல டாக்டர், எனக்கு யாருமே இல்லை, நீங்க சொல்லுங்க விஷயத்த அப்படின்னாங்க. தயங்கி தயங்கி அவர்களுக்கு 4ஆம் நிலை புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அவங்க கேட்டாங்க, எப்படி நாடியிலேயே நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாமான்னாங்க. சொன்ன, நாடியில உறுதி செஞ்சிருக்கோம், இருந்தாலும் உங்க திருப்திக்கு ஸ்கேன் எடுங்கன்னு பெட் சிடி ஸ்கேனும் டியூமர் மார்க்கர்ஸும் கொடுத்தேன். எடுத்துட்டு வந்து பார்த்தா 4th ஸ்டேஜ். பிரைமரி ஸ்பாட் கர்ப்பப்பை, கருவாய், செகண்டரி ஸ்பாட்ஸ் உடம்பெல்லாம் பரவி இருந்ததை பார்த்தோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலாட்டிக் ட்ரீட்மெண்ட், இதை குணப்படுத்துவதற்கு வயதாகிறது அப்படிங்கிறதுனால நம்ம மாடர்ன் மெடிசனும் இயற்கை மருத்துவமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையான சிகிச்சை முறையை கொடுத்து சஸ்டெயின் ஆயிருக்கு. நோயுடைய தன்மை குறைந்திருக்கு. இன்று வரையிலும் நடமாடிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, வழக்கமாக இருக்கக்கூடிய வலிகள்லாம் இல்லாம இருக்கு. ஸோ இதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி காரணங்களால் நோய் ஏற்படும் போது உடல் எடை வேகமாக குறையும் போது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, முட்டாள்தனமா, சார் நான் இப்பதான் சார் 1 வாரமா வாக்கிங் போறேன், ஒரே வாரம் வாக்கிங்ல எனக்கு 10 கிலோ குறைஞ்சிருச்சுமா. நடக்குமா? நடக்காது. அப்ப அது நடக்குதுன்னா என்ன காரணம்ங்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வாறு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எடை குறைப்பு முதல் அறிகுறியாக இருக்கிறதோ, 2வது அறிகுறி கடுமையான சோர்வு. கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. காலையில எழுந்துக்க முடியாது, சாப்பிட முடியாது, சாப்பிட்டு படுக்க முடியாது, மதியானம் அதே தான், மாலையும் அதே தான், ராத்திரி முழுவதும் கண்ணை குத்தினால் கூட 1% கூட தூக்கம் ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்மை சிரமப்படுத்தக்கூடிய மோசமான நோய்கள்ல புற்றுநோய் ஒன்று. அதனால தூக்கமின்மையோடு சேர்ந்து ஏற்படுகின்ற கடுமையான உடல் வலி, சோர்வு 2வது முக்கியமான அறிகுறி. 3வது அறிகுறி
உடல்ல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ ஒரு எலும்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னா தொடை பகுதியில் ஏற்படுகின்ற, பிட்ட பகுதியில் ஏற்படுகின்ற, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அந்த வலிகள் லேசான வலிகளாக 24 மணி நேரம் இருக்கும். பொதுவா வலி மாத்திரைகள் போட்டால் குறைகின்ற வலிகள் கூட இந்த புற்றுநோயுடைய தாக்கத்தால் வலிகள் ஏற்படும் போது குறையவே குறையாது. 1% கூட கேட்காது. அடுத்து பாத்தீங்கன்னா, வழக்கமாக வேலை செய்யக்கூடிய எந்த மருந்தும் வேலை செய்யாது. காய்ச்சலுக்கான மருந்து, பிபிக்கான மருந்து, ஹைப்பர் டென்ஷனுக்கான மருந்து எதுவுமே வேலை செய்யாது. எல்லாம் நம்மளை பார்த்தா ஆக்டிவா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு தோணும். ஆனா போய் நம்ம ஏதாவது செய்ய சொன்னா எதுவுமே ஒர்க் பண்ணாது, எந்த மருந்துமே வேலை செய்யாது. 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, உறுப்பு பாதித்திருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நம்முடைய இயக்கமே நின்று போய் கிட்டத்தட்ட என் உடம்புல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம உடம்பு மாறி போய் இருக்கிறது தான் 5th ஸ்டேஜ். அப்ப 5 அறிகுறிகள்ல ஏதாவது 3 உங்களுக்கு இருக்கு. குறிப்பா உடல் எடை குறையுது, உங்களோட கொலஸ்ட்ரால் டிராப் ஆகுது, உங்களோட மென்டல் லெகானி, உங்களுடைய மனம் சார்ந்த சிரமங்கள் ஏதோ ஒரு வகையில அதிகமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னா நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அதுல ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. புற்றுநோய் வந்துருச்சு சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு வலின்னு டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் பார்த்தாரு, இல்ல உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்ட்டாரு. பெட் சிடி எடுக்கிறாங்க, டியூமர் மார்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்கேன் பரிசோதனைகள் செய்யறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு புற்றுநோய் உறுதியான பிறகு என்ன செய்யணும்? இங்கதான் நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புற்றுநோயை இயற்கை மருத்துவம் 4ஆக பிரிக்கிறத பார்க்கணும். சுலபமாக தீர்க்கக்கூடிய புற்றுநோய், மிக மிக கடினப்பட்டு தீர்க்கின்ற புற்றுநோய், குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்த நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய், கடைசியாக குணப்படுத்தவே முடியாத புற்றுநோய். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த இயற்கை மருத்துவமோ புற்றுநோயை 100% குணப்படுத்த முடியும்னு சொல்லல. நோயுடைய தன்மை, நோயுடைய நிலையை பொறுத்து முதல் நிலையாக இருப்பது 100% கியூரபிள், 2ஆம் நிலையாக இருப்பது கொஞ்சம் கஷ்டப்பட்டு குணப்படுத்தணும், 3ஆம் நிலையாக இருப்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் ஒரு ப்ரொஃபைலாட்டிக்கா அவங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகமாக வைத்துக் கொள்வது, அல்லது எக்ஸிஸ்டிங் தெரப்பி நீங்க எடுத்துட்டு இருக்கும் போது இந்த தெரப்பியிலிருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு இந்த 3rd ஸ்டேஜ் அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி நம்ம சொல்றது குணப்படுத்த முடியாது. சுகசாத்தியம், சாத்தியம், கிருச்சிர சாத்தியம் மற்றும் யாப்பம், 4 வகையான நிலையில இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப புற்றுநோய் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? ஒருவேளை உங்ககிட்ட இருக்க புற்றுநோய் ஸ்டேஜ் 1 அல்லது ஸ்டேஜ் 2 இருந்தாலே முறையான ஆலோசனையோடு உடல் கழிவு நீக்கம் செய்துட்டு நீங்க ஒரு நல்ல ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு இந்த நோயுடைய தன்மை, இந்த நோயுடைய வீரியத்தை புரிந்து நம்மளால புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ண முடியும்னா எந்த விதமான சிரமமும் இல்லாமல் முதல் மற்றும் 2ஆம் நிலை புற்றுநோயை குணப்படுத்தி கொள்ளவே முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு சந்தேகம், ஐயோ இந்த மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா, இந்த மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து சாப்பிட்டா லிவர் ஃபெயிலியர் ஆகுமா? அப்படி கிடையாது. ஆயுர்வேதத்தில் சிகிச்சைங்கிறது கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து 1 by 1ஆக நம்ம செய்யக்கூடிய சிகிச்சையை தவிர, உங்களுக்கு புற்றுநோயா இருந்தாங்க நீங்க இந்த மருந்து, உங்களுக்கு ரத்த புற்றுநோயா இந்த மருந்து, மாமிச புற்றுநோயா இந்த மருந்து, அப்படி கொடுப்பது வழக்கம் கிடையாது. ஸோ முதல் 2 நிலையை பொறுத்தவரையிலும் உடல் கழிவு நீக்க சிகிச்சையோடு வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை விடுத்து நம்ம எடுத்தோம்னா எந்த சிரமமும் கிடையாது. 3rd ஸ்டேஜ் வரும்போது நிச்சயமா இன்டெகிரேட்டட் தெரப்பி தேவை. ஆயுர்வேதம் மாயம் மந்திரம் செய்து நோயை குணப்படுத்த முடியாது. நோயை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க முடியும். உணவாக, உடற்பயிற்சியாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ள முடியும். அந்த வகையில 3ஆம் நிலை புற்றுநோய் அப்படிங்கிறது 100% இன்டகிரேட்டடா தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். நீங்க அலோபதி மருத்துவத்தில் சொல்லக்கூடிய கீமோ சிகிச்சை, இம்யூனோ தெரப்பி இதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம். இது 2க்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் அல்லது சிஸ்டம் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே கிடையாது. அப்ப 3ஆம் நிலை நிச்சயமாக இன்டகிரேட்டட் தான். 4ஆம் நிலை அப்படின்னு வரும்போது கடைசி நிலையாக இருக்கக்கூடிய புற்றுநோயாக இருந்தாலும் கூட நான் சொன்ன 3ஆம் நிலையை மீண்டும் மீண்டும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய நோயுடைய தீவிரம் குறைவதை பார்க்கலாம். ஸோ இங்க நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையை விட உங்க உடம்பில் இருக்கக்கூடிய இன்பேலன்ஸை கரெக்ட் பண்றதுக்கு என்ன சிகிச்சை, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம்.
நல்லா பசிக்குது, நல்லா தூங்குறோம், ஃப்ரீ மோஷன் ஆகுது, உடம்புல வலி கிடையாது. இதெல்லாமே ஆரோக்கியமாக இருப்பவர்களுடைய அறிகுறிகள். ஆனா இதுல நீங்க ஒரு மாற்றம் அடைந்து வலியோடு இருப்பது, பசி இல்ல, ஜீரணம் இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி உடல் ஃபீல் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது நோயுடைய ப்ராக்ரஸ் அதிகமாகி கொண்டே இருக்கக்கூடியதாக அர்த்தம். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைக்கு உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் நமக்கு மிகப்பெரிய அளவில் நோயை குறைக்கும் அப்படின்னாலும் நம்மால் எடுக்க வேண்டிய முயற்சிகளை முறையாக எடுத்துக்கொள்ள முடியும்னா இந்த நோயை, புற்றுநோயை நம்ம சமூகத்தில் இருந்தே விலக்கி விட முடியும். இதுல 3 மித்து நீங்க பார்க்கணும். முதலாவது மித்து என்னன்னா, பொய் தகவல். என்ன தெரியுமா? ஆயுர்வேத மருந்துகளை இந்த புற்றுநோயாளிகள் சாப்பிடக்கூடாது. மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு ஆயுர்வேத மருந்துகள் தான் பித்த நோயாளியுடைய உடல் அமைப்பை காப்பாற்றும். நீங்க ஒரு ஐவி கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஊசி மருந்து கொடுக்குறீங்கன்னா அந்த ஊசியுடைய தன்மை 21 நாட்கள் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஊசி மருந்துடைய தன்மை, அந்த கீமோதெரப்பியோட தன்மை இருக்கவரை நம்மளுக்கு தலைமுடி கொட்டுறதுல இருந்து, உமட்டல்ல இருந்து, வாந்தி வரையிலும் ஏற்படும். நிறைய பேர் இதுக்கு பயந்தே டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணாம நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த ஒரு மருந்து சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம், சிறந்த ப்ரொசீஜர்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு புற்றுநோய் நமக்கு ஏற்படுது அப்படின்னும் போது 3ஆம் நிலைக்குள்ள நம்ம போகும்போது நாம் எடுக்கக்கூடிய சிகிச்சையாக இம்யூனோதெரப்பி, கீமோதெரப்பி, சர்ஜரி இதையெல்லாம் நாட வேண்டியது மிக மிக அவசியம். 4ஆம் நிலையின் வரும்போது வழக்கமாக இருக்கக்கூடிய சிகிச்சைகளோடு சேர்ந்து இன்டகிரேட்டிவ் மெடிசனா ஆயுர்வேத மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுர்வேத டீடாக்ஸ் முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நோயுடைய வீரியம் குறையதை பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் என்னை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரத்தம் சார்ந்த புற்றுநோய். அவங்க போன் மேரோ டெஸ்ட், பயாப்சி எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த நோய் வந்ததுன்னே தெரியல. அப்ப அவங்க வந்த பிறகு அவர்களுக்கு முறையான ஒரு உடல் கழிவு நீக்கத்தை கொடுத்து பிறகு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்குள்ள கொண்டு போகும்போது பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது. அதாவது டீடாக்ஸ் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுடைய CA 125 பார்த்தீங்கன்னா 71 இருந்ததை பார்த்தோம். 7 நாட்கள் முறையான உணவு முறையோடு பார்க்கும்போது CA உடைய அளவு வெறும் 17ஆக குறைந்திருந்தது. ஸோ ஒரு லேப்ல செக் பண்ணா பிரச்சனை, இன்னொரு லேப் பார்த்தா அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு முறை ஒரு MRI ஸ்கேன் செய்து அவர்களுடைய கட்டிகள் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ முறையான ட்ரீட்மெண்ட்ல அவங்க தொடர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் இது நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும், சில நேரங்கள்ல குணமாக்கப்படும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு புற்றுநோயை பொறுத்தவரையிலும் வழங்கக்கூடிய சிகிச்சைகள், அலோபதி சிகிச்சை நல்லதா, கீமோதெரப்பி நல்லதா, இம்யூனோதெரப்பி நல்லதா, இல்லது ஸ்டீராய்டல் தெரப்பிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் நல்லதா, எது நல்லதுங்கிற கேள்வி நம்ம கிட்ட வருது இல்லையா? இந்த நல்ல கேள்விக்கான பதில் என்னன்னா இதுதான். இன்றைக்கு முதல் 2 நிலை உடல் கழிவு நீக்கத்தின் மூலம் மாற்ற வேண்டும். 3ஆம் நிலை, 4ஆம் நிலை வரும்போது முறையான ஒரு மருத்துவ சிகிச்சை, இயற்கை மருத்துவம் சார்ந்த, யோகா சார்ந்த, நேச்சுரோபதி சார்ந்த, அக்யூபஞ்சர், அக்குப்ரெஷர் சார்ந்த சிகிச்சையோடு நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு புறம் இங்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை நோய்களை கட்டுப்படுத்தவும், இன்னொரு புறம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் உடல் சுத்திக்கும் உபயோகமாகும் போது நம்ம ஆரோக்கியத்துல பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 3 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1, முறையான சிகிச்சையால் புற்றுநோயை முழுமையாக குணமாக்க முடியும். நம்பர் 2, ஆயுர்வேத மருத்துவம் இன்றைக்கு நவீன மருத்துவத்தை விட வேகமாக புற்றுநோயை குணமாக்கும். நம்பர் 3, நீங்க ஏற்கனவே புற்றுநோயால் ஏற்பட்டு புற்றுநோய் குணமாகி மீண்டும் வந்து விடுமோங்கிற பயத்துல இருக்கவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த புற்றுநோய் சிகிச்சையில நம்மளுடைய ஸ்டேஜஸ் படி மருத்துவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய, நீங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து நோயுடைய தன்மை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. அது பெரிய மாற்றத்தை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு ரேண்டமா கொடுக்கக்கூடிய மருந்துகள் இல்லாமல் நாடி பார்த்து நோயை புரிந்து கொண்டு கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தால் இந்த புற்றுநோயும் குணப்படுத்தக்கூடிய நோய் தான், கவலை வேண்டாம். அகைன் சிலது முற்றிலுமா குணப்படுத்தலாம், சிலது கட்டுப்பாடுல வைக்கலாம், சிலது குணப்படுத்த முடியாது. ஆனால் இருக்கும் வரை நிம்மதியாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அதற்கான சிகிச்சைகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். புற்றுநோயை பத்தி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வகையான புற்றுநோயை எடுத்து நம்ம பேச முடியும். ஆனா இன்றைக்கு இந்த தகவல் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக கொடுக்கக்கூடிய தகவல்களாகத்தான் நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் முடியுமோ முறையான டீடாக்ஸ்,
முறையான உடல் மனம் சார்ந்த டீடாக்ஸோடு வழிமுறைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றுறோமோ நம்ம புற்றுநோயுடைய தீவிரத்தை குறைத்துக் கொள்ளலாம். யாருக்கெல்லாம் நான் சொன்ன டீடாக்ஸ்ல இருந்து மற்ற விஷயங்களை செய்வதற்கு விருப்பமே இல்லாம இருக்கும், பண்ண முடியாத நிலையில இருக்கீங்களோ, நீங்களாம் மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அர்புத் ரஸ் டேப்லெட்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல நம்ம சொந்தத்துல யாராவது ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்குன்னா கூட கண்ணை மூடிட்டு இந்த மாத்திரையை காலையில ஒன்று நைட்டு ஒன்று தொடர்ந்து கொடுங்க. ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஆப்பிடைட் இம்ப்ரூவ் ஆகும், தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா வகையிலும் நம்மளுடைய உடல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நோய்த்தன்மை குறைவதற்கு, நோயை கட்டுப்படுத்துவதற்கு, சில வகையான நோய்களை முற்றிலுமாக குணமாக்குவதற்கு கூட இன்றைக்கு அவசர கதி நல்ல சிகிச்சைகள் இருக்கு. ஆனா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போறீங்கன்னா வெறும் கீமோதெரப்பி இம்யூனோதெரப்பியோட உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தாம அந்த இடத்துல ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த கொள்கைகளையும் யோக மருத்துவம் சார்ந்த கொள்கைகளையும் உடன் இணைக்க முடியும்னா புற்றுநோய் கட்டுப்பாட்டுக்கு வருவது மட்டுமல்ல, சில நேரங்கள்ல குறைந்து 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 குணமாகி போவதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ புற்றுநோய்க்கான ஒரு அடிப்படை வீடியோ தான். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குன்னா என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏற்கனவே புற்றுநோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு வாழ்க்கை இருண்டு போய் நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த இடத்தில் வருகின்ற சிறு ஒளி அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக மாற்றும். 100 டியூப்லைட்டோட உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு இருட்டுடைய அருமை தெரிவதில்லை. ஆனா ஒரு செகண்ட் நமக்கு பவர் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு நிலை மனநிலையில தான் இன்றைக்கு நிறைய புற்றுநோயாளிகள் இருக்காங்க. என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, குழப்பமா இருக்குல்ல. நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான உணவு பட்டியல், உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் அனைத்துமே கிடைக்கும். கட்டணமில்லாத சேவையாக கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை தவறாம உங்களோட சோசியல் மீடியா நெட்வொர்க்ல ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க வீடியோவோட கேள்வியில கேட்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனதில் ஏற்படுகின்ற ஒரு கேள்விகள், இது உண்மையிலே குணமாகுமா, இந்த காய்கறி சாப்பிடலாமா, இந்த கீரை சாப்பிடலாமா, புற்றுநோயாளிகள் அசைவம் சாப்பிடலாமா, கீமோதெரப்பி எடுத்தா தலைமுடி கொட்டுமா, ரேடியோ தெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். இந்த வீடியோவோட தொடர் வீடியோவா இன்னும் புற்றுநோயை பத்தி நம்ம நிறைய பேசலாம். உங்களோட கேள்விகள் என்ன இருக்கோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்க முடியுமான்னு பாருங்க. தவறாம இந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.